இவன் கண்டிப்பா ஓசிடா நேச்சுரல்லாம் கிடையாது அப்படின்னு சில பேர் பேசுறீங்க. இப்படி பேசுறவங்க நீங்க உங்க ப்ராக்ரஸ் உங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போடாதவங்களா தான் இருப்பீங்க. இதை நான் காம்ப்ளிமெண்டா தான் பாக்குறேன். இன்கேஸ் உண்மையிலே டவுட் இருந்தா ஐ எம் ரெடி ஃபார் பிளட் டெஸ்ட். நம்ம கதையிலே இன்னைக்கு டே 69 ஆஃப் ஷ்ரெட்டிங் அண்ட் 5 days அவுட் ஃபார் போட்டோ ஷூட். இப்போ டிப்ளேஷன்ல இருக்கிறதுனால ப்ரீ ஒர்க் அவுட்க்கு வே ப்ரோட்டீன் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு ஸ்கூப் ப்ரீ ஒர்க் அவுட் போட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீக் டிப்ளேஷன்ல இருக்கிறப்ப வாட்டர் கட் பண்ணணும் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அதான் கிடையாது. ஆக்சுவலி வாட்டர் அதிகமா வச்சுக்கணும். ஏன்னா வாட்டர் தான் நம்ம பாடியில இருக்கிற எக்ஸஸ் சோடியம் ஃபிளஷ் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபேட்ஸும் அதிகமா வச்சுக்கணும். கார்ப்ஸ் இல்லாதனால ஃபேட்ஸ் தான் நமக்கு எனர்ஜி தர போகுது. ஸோ வீக்கா கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். கொஞ்சம் தப்பு பண்ணாலுமே பாடி சேஞ்ச் ஆயிரும். இன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு காலையில 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கான கார்ப்ஸ் இது மட்டும் தான். நாளைக்குல இருந்து இதுவும் கட் பண்ணிடுவேன். ஒன்லி வெஜிடபிள்ஸ்ல இருந்து வர கார்ப்ஸ் மட்டும் தான். லஞ்சுக்கு மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் வச்சு கொஞ்சம் பட்டர் போட்டு ஏன்னா ஃபேட்ஸ் நான் சாப்பிடலாம். ஒரு வெஜிடபிள் பவுல் பண்ணிக்கிட்டேன். சிக்கனுக்கு சீஸ் போட்டு அகைன் ஃபேட்ஸ் சாப்பிடலாம். பட் ஒன்லி ஹெல்தி ஃபேட்ஸ் இன் மாடரேஷன். ஸோ இதுதான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் நம்ம ஜிம்ரோ வந்துட்டு ஜூஸ் குடிக்க போலான்னு கூப்பிட்டான். ஃப்ரூட்டே இல்லாம ஒரு லெமன் ஜூஸை போட்டு பப்ளிக்னு கூட பார்க்காம கேமரா முன்னாடி ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்து ஒரு பிளாக் காஃபியை போட்டு கார்டியோ பண்றதுக்கு ஜிம் கிளம்பிட்டேன். வர வர ரொம்ப டயர்டா இருக்கு. வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அந்த நிலைமையிலேயே நான் கார்டியோவும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கார்பே இல்லாம ஒரு மீலை சாப்பிட்டு இன்னைக்கான டே முடிச்சாச்சு கைஸ்.